பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஏழரை சனியில் உடல் மனம் எப்போது பாதிக்கப்படும், எந்த நிலையில் ஒரு ஜாதகர் இருந்தால் பாதிக்கப்படும். ஏழரை சனி இப்போது மீனராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஜன்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. கும்பராசிக்காரர்கள் பெரிய பாதிப்புகளில் இருந்து தப்பி வந்துட்டீங்க. ஏழரை சனியிலேயே நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய முதல்ல 2.5 வருஷம் விரயச்சனியாக வரும். அதற்கடுத்து 2.5 வருஷம் ஜன்மச்சனின்னு சொல்லப்படக்கூடிய கடுமையான பகுதி. அதனை அடுத்து ரிலீஃபாக கொடுக்கக்கூடிய விரயச்சனி. இதுதான் இந்த 7.5 சாட்டன் சாத்தேசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏழரை சனியுடைய அமைப்புகள். இந்த ஏழரை சனியில் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களா? நிச்சயமாக இல்லை. சில பேர் கேட்டிங்கன்னா, நான் ஏழரை சனியில் தான் தொழில் ஆரம்பித்தேன், அதில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வீடு வாங்கினேன், நல்லா இருந்தேன். சிலருக்கு ஏழரை சனியில் கல்யாணம் ஆகும், சிலருக்கு ஏழரை சனியில் புத்திர பாக்கியங்கள் ஏற்படும். அப்போ அந்த ஏழரை சனியில் எல்லோரும் பாதிக்கப்படுறது இல்லையே. ஆனால் ஒவ்வொருவருடைய கதையை கேட்டால் ஏழரை சனியில் ஜன்மச்சனியில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இதற்கான விதிகள் என்ன? கடந்த 15 வருடங்களுக்கு முன்பாக நான் எழுதியது, 10 வருடங்களுக்கு முன்பாக நான் வீடியோவில் பேசினதை பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் பேசியிருப்பேன். சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இல்லைன்னு பேசியிருப்பேன். அதற்கு பிறகு ஒரு சில ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்ததற்கு பிறகு சந்திரன் இருள் தன்மையோடு இருக்கும் பொழுது, சந்திரன் குறைந்த அளவு ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது, அமாவாசையை நெருங்கி இருக்கும் பொழுது, அல்லது பாபத்துவமாக இருக்கும் பொழுது பிறந்தவர்கள் அனைவருமே ஏழரை சனியில் இளைஞர்களாக இருக்கும் பொழுது பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத ஆர்டிக்கலாக எழுதின நிறைய வீடியோக்களாக போட்டேன். முதல்ல சனி சுபத்துவமாக இருந்தால் ஏழரை சனி பெரிதாக பாதிப்பதில்லை என்ற கருத்து கொண்டிருந்த நான், அதன் பிறகு சந்திரன் பாவத்துவமாக இருக்கும் பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை இதை ஒட்டி தான் இப்போ யூடியூப்லேயே நிறைய பேர் வீடியோவில் பேசுகிறீங்க. அதுவே நல்லா தெரியுது எனக்கு. ஆக சந்திரன் எவர் ஒருவருக்கு பாவத்துவமாக இருக்கிறாரோ அவர் அந்த முதல் சுற்று ஏழரை சனி வரும் பொழுது நடக்கின்ற தசாபக்தி, முதல் சுற்று ஏழரை சனி எப்போ வரும்? ஒரு 30 வயசுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். சில பேருக்கு பருவம்னு சொல்லப்படக்கூடிய 17-18 வயசில் கூட வரும். 17-18 வயசுலேயே சில கருத்து தெரிந்த அமைப்புகளில் ஏழரை சனியுடைய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் 20-25 வயசில் ஒருத்தருக்கு ஏழரை சனி வருதுன்னு வைங்க, நிச்சயமாக அந்த வயதிற்கேற்ப ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப தரும்னு சொல்லுவேன். காதல் தோல்வி, ஏழரை சனி, அதாவது ஒரு என்னுடைய 2வது கட்டுரைன்னு நினைக்கிறேன், ஏழரை சனி ஏமாற்றம் தரும், ஏற்றம் தரும் ஏழரை சனி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏமாற்றம் தரும் ஏழரை சனின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். இந்த கட்டுரையில் நான் சொன்ன விஷயங்களை நிறைய அப்படியே இது பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஏழரை சனி யாருக்கு துன்பம் தருகிறது, யாருக்கு துன்பம் தரவில்லை, ஒருவருக்கு ஏழரை சனி எப்படி ஏற்றத்தை தருகிறது, ஒருவருக்கு எப்படி ஏழரை சனி ஏமாற்றத்தை தருகிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிறந்த ஜாதகத்தில் என்ன காரக என்ன பாவக தசாபுக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல ஏழரை சனி அமைப்புகள் ஜன்மச்சனி வரும் பொழுது உங்களுக்கு 20 வயதுகளில் இருக்கும்போது ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுத்து விட்டு செல்லும் என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் ஒரு பையன் 28/5/2000 காலையில் 10:54 AM பொள்ளாச்சியில் பிறந்த ஜாதகம் திரையில் வந்துருச்சு. மீனராசி. இப்போ மீனராசிக்கு தான் ஏழரை சனியில் ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடந்த 1 வருடமாக நன்றாக இல்லை. இப்போது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மனவேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ராசி பலனில் பேசுகிறேன். சரி, இங்கே பாருங்கள், ஜாதகத்தை முழுமையாக சொல்லிடுறேன். அம்சம் நவாம்சம் உள்பட எல்லாம் பார்த்தா தான் ஓரளவுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் புரியும். கொஞ்சம் டிகிரி கணக்குகளையும் பார்க்கும்போது தான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற அமைப்புகள் தெரியும். சரி, கடக லக்னம். லக்னத்தில் ராகு. லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, ஒரு விஷயம் நீங்கள் தாங்குகிறீர்களா தாங்க மாட்டீர்களா என்பது லக்னம் ராசியை பொறுத்தது. இங்கே ராசியாகிய சந்திரனே லக்னாதிபதியாக இருக்கிறார். ஆக லக்னம் ஓரளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வேளையாக சனி செவ்வாயுடைய தொடர்புகள் இல்லை. லக்னத்தில் ராகு மட்டும் இருப்பது லக்னத்தை இருளடித்திருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை முதலில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். லக்னத்தில் ராகு இருக்கிறது. லக்னத்தில் ராகு, 7இல் கேது, 9இல் சந்திரன், தசமி திதிக்குள்ள இருக்கு. இப்போ தான் 3 டிகிரியில் இருக்கிறார். அப்போ அந்த தசமி திதியில் ஏகாதசி 11வது நாளுக்கு வரல. அதாவது அஷ்டமி நவமின்னு நான் சொல்லப்படக்கூடிய அர்த்த சந்திரனாக ஒளி மறைய போகின்ற இன்னும் 5 நாட்களில் அமாவாசை ஆகப் போகின்ற சந்திரன்.
ஆக தசமி திதியில் 3 டிகிரியில் இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல குரு சனி. 10ஆம் இடத்துல குருவும் சனியும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. சனி அங்கே கூடுதல் சுபத்துவமாக, நீச்சமாக இருந்தாலும் கூட கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய். 12ஆம் இடத்துல புதன். பிறக்கும் பொழுது சனி திசையில் 18 வருடம் 7 மாதம் 29 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்போது புதன் தசையில் இவருக்கு நடந்து கொண்டிருப்பது சந்திர புக்தி 25/2/2026 இந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலிருந்து அடுத்த வருடம் ஜூலை 27ஆம் தேதி 2027 வரைக்கும் புதன் தசையில் சந்திர புக்தி நடக்குது. இந்த அம்மா ஜாதகத்தை பெற்ற தாய் ஜாதகத்தை கொடுத்து விட்டதற்கு பிறகு நான் ப்ரெடிக்ஷனாக ஆரம்பிக்கிறேன். அம்மா, மீனராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லைன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போது உங்கள் மகனுக்கு மீனராசியில் சுக்கிரபக்தி, மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாகி ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. புதன் தசையில் சந்திரபக்தி நடக்குது. நான் ப்ரெடிக்ஷனை ஆரம்பிக்கிறேன். அந்த அம்மா எதுவுமே சொல்லலை. ஜாதகத்தை கொடுத்தோன்னா நான் ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கிறேன். அம்மா, இந்த பையன் 2022 அல்லது 23 லவ் பண்ணுறார். லவ் பண்ண அமைப்புகள் பெரிய அளவில் இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் இதில் இருக்கிறார், புதன் இருக்கிறார். புதனுடைய அமைப்புகள் தான் நடக்குது. 12ஆம் இடம் இல்லை. இந்த பையன் இப்போ பொள்ளாச்சியில் இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கணும். ஒன்று சென்னையில் இருக்கணும், அல்லது பெங்களூர் சார்ந்த வேறு மாநிலத்தில் இருக்கணும். வேறு மாநிலத்தில் இருப்பார். ஆயினும் இவர் கடைசி வரைக்கும் உங்கள் பொள்ளாச்சியில் செட்டில் ஆக மாட்டார். 12ஆம் அதிபதியுடைய தசாபக்திகளும் அடுத்தடுத்து கேது, சுக்கிரன் போன்ற அமைப்புகள் நடப்பதனால தூர இடங்களில் தான் செட்டில் ஆவார். கொங்கு தேசத்தில் செட்டில் ஆக மாட்டார். சென்னை அல்லது பெங்களூர் மாதிரியான இடங்களில் இருப்பார். புதன் தசை சுக்கிரபக்தி இவருக்கு 2022 நடந்திருக்கு. இந்த 2022 ஒரு 6 மாதத்திற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு இவர் ஒரு பெண்ணை காதலித்திருக்க வேண்டும். இவர் அந்த காதலின் மூலமான மன அழுத்தத்தை இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து புதன் தசையில் சந்திரபக்தி ஆரம்பித்த உடனே ஏதோ ஒரு நெருக்கடி இவர் பித்து பிடித்தார் போல இருக்கிறார். ஒன்று, இவர் சரியான மனம் பிறழ்ந்து லிக்கர் மாதிரியான குடிப்பழக்கம் போன்ற ஒரு மாதிரியான அமைப்புகளில் இவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலையில் மனம் பாதிக்கப்பட்ட அமைப்பாக இப்போது இருக்கிறார். இதற்காகத்தான் நீங்கள் என்கிட்ட பலன் கேட்குறீங்க. 2வது, தாயை தவிர வேறு யாரையும் கட்டுப்படாத ஒரு நபராக இவர் இருப்பார் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷத்தில் ப்ரெடிக்ஷனை முடித்தேன். 100% உண்மை குருஜி, அக்யூரேட்டுன்ட்டாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேள்விக்கு அடுத்த கேள்விக்கான அமைப்பு வந்துருச்சு. இந்த கேள்விக்கு மாணவர்கள் கொஞ்சம் பதில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் கடினமான கேள்வி தான். திரையில் ஒரு ஜாதகம் வந்துவிட்டது. 16/3/1994 8:54 AM, பிறந்த ஊர் கோயம்புத்தூர். மேஷ லக்னம். லக்னத்தில் சந்திரன், 2இல் கேது, 7இல் குரு, 8இல் ராகு, 11இல் புதன், செவ்வாய், சனி, 12இல் சூரியன், சுக்கிரன். சுக்கிரதசை இப்போ சுக்கிரதசை ஆரம்பத்தில் பரணி நட்சத்திரம்ன்றதுனால் நடந்து யோக தசைகள் என்று சொல்லப்படக்கூடிய சந்திர தசை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சந்திர தசையில் இப்போது இவருக்கு புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திர தசையில் புதன் புக்தி 13/9/2025 13/2/2027 சந்திர தசையில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இவர் எடுத்த எடுப்பிலேயே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி முதல் நிலை சுபத்துவமாகவும் 2ஆம் நிலை சுபத்துவமாக சந்திரன் வந்திருக்கிறார். எடுத்த எடுப்பிலே இவர்கிட்ட சனியும் சந்திரனும் கலந்த துறைகள் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துட்டு, ஆமாம் குருஜி, நான் இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். நான் பர்டிகுலராக அந்த தொழிலை சொல்லலை. சனியும் சந்திரனும் கலந்த தொழிலில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு. ஆமாம் குருஜி, நான் அந்த தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். சரி, சனியும் சந்திரனும் கலந்த தொழில், அந்த தொழில் என்னவாக இருக்கும்? அப்படி என்ன தொழில் குருஜி அப்படின்னு அவர் கேட்டிருந்தார்னா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 3 தொழில்களை சொல்லியிருப்பேன். அந்த 3 தொழில்களில் ஒன்று அவர் செய்கின்ற தொழிலாக இருக்கும். ஆகவே ஒரு சுபத்துவத்தின் கணக்கை சொல்ல முடிந்த, சனி சந்திர தொழில்கள் என்று சொல்ல முடிந்த என்னால் கூட கொஞ்சம் அப்படியே இறங்கி இந்த தொழிலுக்குள்ளே இந்த 3 தொழிலில் ஏதாவது ஒன்று இருப்பீங்கன்னு என்னால் சொல்லியிருக்க முடியும். ஆகவே மாணவர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு, இவர் சனி சந்திரன் கலந்த தொழில்களை செய்கிறார். ஒரு வியாபாரி தொழில் பண்ணுறார்.
அந்த வியாபாரம், அந்த தொழில் என்ன? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.